Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல அதாவது விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம கீபோர்ட்ல ஃபேஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதாவது மோஸ்ட்லி நம்ம கண்டிப்பா நம்ம கம்ப்யூட்டர்ல ஷிஃப்ட் கீ அப்படின்றது நமக்கு நிறையவே டைம்ல யூஸ் ஆகும். ஸோ நிறையவே யூசேஜும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கீ ஒர்க் ஆகல அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஷிஃப்ட் கீ நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல ஒர்க் ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகலைன்னா முதல் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல ஸ்டிக்கி கீஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. STICKY கீ அப்படின்றத டைப் பண்ணி என்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும் போது இப்படி செட்டிங்ஸ் உள்ள ஓப்பன் ஆகும். ஸோ இதுல யூஸ் ஸ்டிக்கி கீஸ் அப்படின்றதுக்கு ஒன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல இது ஆஃப்ல இருக்குமா இருந்தாலுமே நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல எனேபிள் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல அடிஷனல் ட்ரபிள் ஷூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண இதுல ஃபிக்ஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாருங்க கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரன் த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்றத கொடுங்க. அப்படி கொடுக்கும் போது நம்ம கம்ப்யூட்டர்ல ஏதாவது கீபோர்ட்ல இஷ்யூ இருக்குமா அப்படின்றத இது ஒட்டுவாவே ட்ரபிள் ஷூட் பண்ணி என்ன இஷ்யூ இருக்கோ அப்படின்றதையுமே சொல்லும். சம்டைம்ஸ் அதை சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸுமே நமக்கு சொல்லும். ஸோ அதனால நீங்க இந்த ரன் த ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்றத ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகாத இஷ்யூ இந்த ஸ்டெப் மூலமா கூட நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணி டிவைஸ் மேனேஜரை ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு உங்க கம்ப்யூட்டரை நீங்க ஒருக்க இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீபோர்ட் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிருங்க. பண்ணும்போது உங்களுடைய கீபோர்டுக்கான டிரைவர் அந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த டிரைவரையுமே கிளிக் பண்ணி அதாவது ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்றத கிளிக் கொடுங்க. அப்படி கொடுக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்றத கொடுங்க. ஸோ நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருப்பீங்களாச்சுன்னா ஆட்டோவாவே இந்த டிரைவர்ஸ் அப்டேட் ஆகும். அப்படி டிரைவர்ஸ் அப்டேட் ஆகுனதுக்கு அப்புறமா நீங்க உங்க கம்ப்யூட்டரை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இந்த மாதிரி டிரைவர்ஸை அப்டேட் பண்றதுனால கூட கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகாத இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்க உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ட்ரை பண்றதன் மூலமா கண்டிப்பா ஷிஃப்ட் கீ ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.